கட்டுப்பாடு என்றால் என்ன? நடத்தை தன்னடக்கம். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய தன்னடக்கம் எப்படி இருக்கிறது? நான் சொன்னேன், சமையலறையில கட்டுப்பாடா இருந்தா எல்லாத்தையும் கட்டுப்பாடா இருக்கலாம். வேதத்துல 2 நபர்களை குறித்து பார்க்க போறோம். யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். யோசேப்பு எகிப்துக்கு அடிமையாய் போனான். அவனுடைய வேலையை பார்த்து அங்கு அவனுக்கு எல்லா பொறுப்புகள் கிடைச்சது. ஆனா அந்த போத்திபாரின் மனைவி அவனை நயவஞ்சமாக தன் வசங்களுக்கு பார்த்தான். அவன் சொன்னா, இந்த வீட்டில் என்னிலும் பிரியம் இல்லை, நீ என்னுடைய மனைவியா இருக்கப்படியால் உன்னை தவிர வேற ஒன்றை எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? கண்ட்ரோல் இன் ஹிஸ் லைஃப். ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. அதனாலதான் அடிமையாய் போன யோசேப்பை அதிபதியாக்கினது அல்லவா? நம்முடைய வாழ்க்கையில் கட்டுப்பாடு அவசியம்.